ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஒரு கேமரா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஸ்பிளே கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜூலை 4 லான்ச் பண்ண போகிறாங்க. இது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா Iqoo Neo 7 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. நிறையா பெரிய பெரிய யூடியூப் டெக் கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்றதை ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சுருக்காங்க. அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சேல் ஆக போகுது. ஜூலை 4 பார்த்தீங்கன்னா லான்ச்சு. அதை தொடர்ந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சேலில் லைவுக்கும் வந்துடும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 ரேட்டுக்கு கம்மியாக வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெக்கை நான் சொல்லிடுறேன், நீங்களே 40,000 கீழே வந்துச்சு அப்படின்னா ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பா? ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. ரேசர் எடிசன் சொல்லிட்டு ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. இந்தியாவில் Iqoo Neo 7 Proன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா சதுரத்துக்குள்ளே ஒரு சர்க்கிளை வச்சு 2 கேமராவும் கீழே ஃப்ளாஷ் லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரான்றது வச்சுருக்காங்க. ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா டார்க் கிரேவோ இல்லை பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட்ன்றது இருக்குது நண்பா. முன்னாடி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் கொண்ட E5 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 1500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணும் இந்த HDR கண்டென்ட் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்பிளேக்குன்னு டெடிக்கேட்டடாக அந்த விவோட V1 சிப்புன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக டிஸ்பிளேக்குன்னு ஒரு சிப்புன்றது கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு HDR கண்டென்ட்டை பார்க்கணுன்னா கொஞ்சம் லைவ்லியாக கொண்டு வரதுக்கு அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சிப்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பட்டியல் போட்டு மென்ஷன் பண்ணுது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தபடியாக கேமரா வரும்போது 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அடுத்தபடியாக இதில் வந்து அல்ட்ரா வைடுக்கு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, மேக்ரோவுக்கு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ Iqooவை பற்றி நான் இதுக்கு முன்னாடி பேசின வரைக்கும், இதுக்கு முன்னாடி Iqoo 7 Proலாம் வந்துச்சுல, Iqoo 7 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துச்சு. 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும். அதுக்கப்புறம் அடுத்து லான்ச் பண்ண 7 Proவாக இருக்கட்டும், அந்த BMW எடிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸை கட்டாயமாக படுத்துனாங்க. ஒயிட் ஆங்கிலே பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அடுத்து வர இவங்களும் OnePlus, Realme, Redmi மாதிரியே பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்றது கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தன் காம்போ ஆஃபரில் கொடுப்பேன் போல், நீ 50 மெகாபிக்சல் கேமரா வாங்குறியா, உனக்கு அல்ட்ரா வைடும் மேக்ரோ ஃப்ரீயாக தந்துடும், அதே வச்சு ஒப்பேற்றிக்கொண்டு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டினியூஸாக அதே பண்ணுறாங்களே என்னன்றது தெரியல. பட் டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபி, மொபைல் ஃபோட்டோகிராஃபி இல்லை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும்போது நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நேச்சுரலாக எடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி மேக்ரோ ஃபோட்டோஸில் எடுக்கிற கிளாரிட்டியோட டெலிஃபோட்டோவில் 2x ஜூமோ இல்லை 2.5x ஜூமில் போய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீட்டெயிலிங் வந்து கிடைக்கும். பட் இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, இப்போலாம் எந்த பிராண்டும் 40,000 கீழே வர ஸ்மார்ட் ஃபோன் எதுலேயுமே அவன் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறதில்ல. அது ஏன்றது தெரியலை, நம்மளை தான் முட்டாளாக்குறானுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 கேமரா இருக்குது. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது கொடுத்துருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லவே தேவையில்ல, டாப்பு டக்கராக இருக்கும். கேமிங், மல்டி டாஸ்கிங், லொட்டுலோஸுக்கு எல்லாத்தையுமே பவர்ஃபுல்லாக பண்ணிடும். பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க நண்பா. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் நான் பார்க்குறேன். பெர்ஃபார்மன்ஸ், ப்ரைமரி கேமரா நல்லா பண்ணும், அதே மாதிரி டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. 6.78ன்றப்ப ஒரு நல்ல ஒரு மூவி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டியூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ளூடூத் வந்து 5.3, Wi-Fi 6க்கான சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 40,000 வரும், 37, 38 அந்த மாதிரி வரும். லான்ச் ஆஃபராக ஐசிஐசியோட கார்டு ஆஃபர் வரும் அப்படின்ற மாதிரி லீக்கில் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுத்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது நியோ சீரிஸ் தானே, நியோனாலே பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ரேட்டு கம்மியாக தான் வரும் Iqooவை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப இது 40,000 வருது, 100% கன்ஃபார்ம். அது என்ன டிஜிட்டுன்றது தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெளிவாக வரல. எப்படி பார்த்தாலும் 37, 38 இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அடங்கும். ஐரன் வேரியண்ட் வேணால் 40,000 தாண்டலாம். அந்த 12 GB RAM 256 அந்த மாதிரி வேரியண்ட் வேணால் கூட வரலாம். பட் பேஸ் வேரியண்ட் 8, 256 அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 கீழே தான் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னைய கேட்டால் ஒரு கேமிங்காண்டியும் நல்ல ஒரு பிரைமரி கேமராவில் தான் நான் வீடியோ எடுப்பேன். 1xலேயே வீடியோ எடுத்து 1xலேயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும்.
டிஸ்பிளே மல்டிமீடியாவுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மேற்கொண்டு இது பண்ணுற சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.